ஹே கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்நெட் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ இன்சென்டிவைஸ்டு டெஸ்ட்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சென்டிவைஸ்டுனா நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஃபண்ட் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஃபண்டு தரும். அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் மாதிரி நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ ஏற்கனவே வந்து ஒயிட் லிஸ்ட் ஆனவங்க, அதாவது ஒயிட் லிஸ்ட்னா அவங்க வந்து பீப்புள்ஸை சூஸ் பண்ணி அவங்களே வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஸோ அது இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி உங்கள் மெயிலை செக் பண்ணி பாருங்கள். மெயில் வந்திருந்ததுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்னும் போது நான் வந்து பண்ணுற ப்ராசஸை அப்படியே பார்த்துட்டு இந்த லிங்க்குக்கு போய் நான் என்னெல்லாம் பண்ணுறனோ அதை அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ஜாயின் நவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நேமை வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் என்னோட நேம் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யூன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஜெக்டை டெஸ்ட் தான் பண்ணுறோம். ஸோ நோவிஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. நீங்கள் டெவலப்பர் அப்படின்னா நீங்கள் டெவலப்பர் கொடுத்துக்கோங்க. டெவலப்பிங் தெரியாமல் டெவலப்பர்னு கொடுக்காதீங்க, அது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறதால. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் என்னவோ அதை வந்து கொடுங்க. ஓகேவா? கொடுத்துட்டு சைன் அப் ஃபார் டெஸ்ட்நெட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் அவங்க அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ அஸ் ஆன் ட்விட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ட்விட்டருக்கு போகும். ஜஸ்ட் ஃபாலோ. ட்விட்டர் அக்கௌண்ட் லாகின்ல இருந்ததுன்னா ஈஸியாக வந்துடும். லாகின் ஆகலை அப்படி லாகின்ல இல்லைன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரீட்வீட்டு, கிளிக் டு ரீட்வீட். இதை கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் கேட்கும். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க கொடுத்துருக்கிற டாஸ்க் எல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லையான்னு இந்த ஏபிஐ மூலமாக அவங்க செக் பண்ணிப்பாங்க. ஸோ நான் ரீட்வீட் கொடுத்த உடனே, ஆத்தென்டிகேஷன் கொடுத்த உடனே எனக்கு டிக் மார்க் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ட்வீட் அபவுட். ஸோ இதுவே கண்டென்ட்டை மேக் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் போஸ்ட்னு கிளிக் பண்ணினா போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸோ 3வது டாஸ்க்கு முடிஞ்சிருச்சா? ஜாயின் நவ் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கனாலே வந்துடும். ஜாயின் நவ் டிஸ்கார்டு, இதுவும் அதுதான். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டு வெளில வந்துட்டிங்கன்னா போதும். ஆனால் என்னோட சஜஷன் டிஸ்கார்டில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே தான் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் செப்பரேட்டாக வேறு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இதில் வந்து எந்த டாஸ்க்குமே பண்ணுறதுக்கு இல்லை, எல்லாமே முடிஞ்சிட்டு இருக்குது. எல்லாமே எண்டடு. ஸோ நம்ம வந்து இப்போ டெஸ்டிங் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கு தான் இது எல்லாமே நான் பண்ணுறது. ஜஸ்ட் விசிட் சைட்டு ஒன்றுத்தையும் கிளிக் பண்ணி பேக் வந்தீங்கனாலே போதும். சப்ஸ்கிரைப் டு யூடியூப் சேனல். அவன் வந்து யூடியூப்லாம் செக் பண்ணுற மாதிரி தெரில, ஜஸ்ட் நமக்கு டாஸ்க் கொடுத்துருக்கான், அவ்வளோதான். திங்க் இதை நம்ம கொஞ்ச நேரம் பார்த்தோன்னா தான் இது வந்து கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு வழி இல்லை, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆச்சா, யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த யூடியூப் வீடியோ, அடுத்து இந்த டெமோ வீடியோ பார்க்க சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். பண்ணிங்கன்னா யூடியூபுக்கு போவோம். அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாரையாவது ரெஃபர் பண்ணி விடுங்க. ஸோ இதான் அந்த ரெஃபரல் லிங்க்கு. ஸோ இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஈச் ரெஃபரலுக்கு 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு என்னுடைய வெயிட் லிஸ்ட்டோட நம்பர் இதுதான். ஸோ அவங்களாம் சூஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க. கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கங்க்ராட்ஸ் யூ ஆர் அந்த வெயிட் லிஸ்ட்டுன்னு வந்துருச்சா, ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா காட்டும். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. ஸோ அந்த மெயில் ஐடி வந்து நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நான் இன்னொரு வீடியோ போடுறேன் இதை பற்றி. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இந்த டெஸ்ட்நெட் பண்ணலான்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஜஸ்ட் வெயிட் லிஸ்ட்டுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பட் வெயிட் லிஸ்ட் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்க்கலாம். அரௌண்ட் நம்ம இந்தியன் ருப்பியில் சொல்லணும்னா ஒரு 30,000 to 40,000 ருபீஸ் வரைக்கும் நம்ம வந்து இதில் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் சும்மா ஒரு சில டாஸ்க் வாரத்தில் 2 நாள் பண்ணிங்கன்னா போதும். டெய்லி கூட பண்ண வேண்டாம். ஆனால் டெய்லி பண்ணால் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு டெய்லி பண்ண முடியாது. ஸோ வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டாஸ்க் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும் எது பண்ணணுன்றதெல்லாம் வெயிட் லிஸ்ட் உங்களுக்கு கிடச்சதுக்கப்புறமா நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், see you on next video.